படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தாராளமாக எல்லாரும் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி தெரியல, படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோட்டலி பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்டுங்க. படம் ஃபுல்லாகவே பாலிடிக்ஸ் பற்றி தான். அண்ட் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குற படமாக இருக்கும். படம் ஹீரோயின் சென்ட்ரிக். ஸோ அவங்க வந்து லிட்ரலி படத்தை அவங்க டோட்டலாக கேரி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் செட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் டைம் உங்களுக்கு நீங்கள் அங்கே படத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது இவ்வளோ நேரம் போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. செகண்ட் ஹாஃப் என்னடா இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, பார்த்தா படம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்குங்க. படத்தில் ஒரே ஒரு சாங் தாங்க. அண்ட் அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட வந்து ரிலேட்டடாக இருக்கும். எதுக்கு இந்த பாட்டுன்றது நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது கிளைமேக்ஸில் உங்களுக்கு புரியும். எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஆஸ் ஐ டோல்ட் யூ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டருமே வந்து ஃபுல்லி பாசிட்டிவ் ஒரு ஃபுல்லி நெகட்டிவ்னு இல்லை. எல்லாத்துக்குமே எல்லா ஷேட்ஸுமே இருக்கும். படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் அது நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நான் ஏன் சொல்கிறேன்றது புரியும். தேங்க்யூ. படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு உமனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. எப்போவுமே மென்னோட கேரக்டர் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு உமனை பவர்ஃபுல்லாக காமிச்சது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸ்டோரி எதை பற்றினா பொலிட்டிக்கல் பற்றி தான் இருந்தது. எப்படி கரண்ட்டாக பொலிட்டிக்கல் என்னென்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி. பட் ஒரு உமனாக இதை கேரி அவுட் பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருந்தது. டைரக்ஷன்ஸ் நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருந்தது. ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அபர்ணதி தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் அவங்க ஒரு கலெக்டர் கேரக்டரில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரில் அவங்க அப்படியே நேச்சுரலாக இருந்தது. ஆக்டிங் எல்லாமே பக்காவாக இருந்தது. டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதில் ஸ்பெஷலாக பிடிச்ச டைலாக் என்ன அப்படின்னா, சிஎம் வந்து அபர்ணதி கிட்ட வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். அவங்க தான் ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீ பேசாமல் பையனாக பிறந்திருக்கலாமா, ஏன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட ஐடியா கேட்டு பண்ணுறோமேன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்டிங் அவங்க ஒரு கலெக்டராக எந்த மாதிரி இருக்காங்கன்றது ஜென்ரலாக காமிச்சாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் அவங்க வந்து எப்படி அவங்களோட ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்கு சிஎம் வந்து அடுத்த எலெக்ஷன்லேயும் அவங்களே வின் பண்ணணுன்றதுக்காக எந்த மாதிரி எல்லாம் ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆமாம், படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே லைக் பாப்புலரான ஆக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவர் வில்லனாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி எனக்கு பேர் தெரியல. அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நடிக்கிறவர் தான். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் வந்து என்ன அப்படின்னா, பார்ட் 2ல் தான் அது ஃபுல்லாகவே தெரியும். இப்போதைக்கு ஒரு படம் பார்த்த இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு உமன் வந்து பவர்ஃபுல்லாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபை விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபைட்ஸ் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த இது வந்து ஆக்சுவலி நான் ஸ்பாய்லர் சொல்லக்கூடாது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அவர் இப்போ நடக்கிற கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருந்தும் நிறைய ரெஃபரன்சஸும் இருக்குது. பொலிட்டிக்கலாக கொடுக்குற ஸ்கீம்ஸ் அதை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி. யார் பற்றி? ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே அவங்களோட ப்ரெசன்ஸ் சூப்பராக கொடுத்து வச்சுருக்காங்க. மற்ற எல்லாரும் வில்லன் அவர் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. அவர் வில்லன் ப்ளஸ் ஹீரோயின் சூப்பராக நடிச்சு. அண்ட் குட்டி பாப்பா ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நான் சொல்லக்கூடாது, ஸ்பாய்லர். ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கிளைமேக்ஸாக கொடுத்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது சார். செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் புரியலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிது. செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாகவே போகுது. அபர்ணதி நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்டெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சச்சுவம்மா இருக்கட்டும், வைஜமி கந்திரன் சார் எல்லாருமே லீடிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க கேரக்டர்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஓவரால் குட் மூவி. எல்லாருமே தியேட்டர் வந்து பாருங்கள். வெஞ்சன்ஸுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது சார். வெஞ்சன்ஸ் இல்லாத மனுஷங்களே கிடையாது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே வரணும் அப்படின்னு நினச்சா எந்த லெவலுக்கும் எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்றத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதனால் வர விளைவுகளும் இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலோட ஸ்டோரி லைன் இதுதான். சாரி, நல்லா இருக்குது சார். உண்மையிலே டேரக்டர் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலாக குட் மூவி. எல்லாருமே நல்லா வந்து பார்க்கலாம். எஸ் சார், தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறமா வந்து என்னென்னா ஒரு கேரக்டர், அந்த ஹீரோனுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு டைரக்டர். ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது. அப்புறமா வந்து மியூசிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறமா அது என்னென்னா ஒரு அரசியல், அதாவது ஒரு கலெக்டராக இருந்தால் என்னென்ன பண்ண முடியும், சாதாரண மக்களுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு பொண்ணாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாப் என்னென்னா அரசியல் ரீதியாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அரசியல் வந்து என்னென்னா அது இப்போ ரீசெண்டாக இருக்குது அரசியல் மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோனி ரொம்ப ரொம்ப நல்லா, ரொம்ப போல்டான பொண்ணாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதே நம்ம வேறு ஒரு பெரிய ஹீரோனியை போட்டால் கூட அந்த கேரக்டர் உள்ளே போக முடியாது. இவங்க வந்து ஒரு அப்புறந்தாங்க அது அவங்க நியூ பேஸ் மாதிரி இருக்குது. அதனால் சீக்கிரமாக அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம போக முடியும். அந்த கதைக்குள்ளே நம்மளால் போக முடியும். ரொம்ப நிச்சயமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப திருப்தியான படம் பார்த்த ஃபீலிங் இருக்குது. தேங்க்யூ. நல்லா சூப்பர், அருமையாக இருக்குது. கான்செப்டாக தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் ஒவ்வொருத்தரும் முன்னேறணுங்கிறதுக்காக இதனால் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோ நல்லா செம்மையாக இருக்குது. காமெடி இருக்கு. அவர் நம்ம அதாவது ஸ்டோரியோடு நம்ம ஒன்றி போகும்போது பார்த்தா தெரியும். பர்டிகுலராக அப்படின்னு சொல்ல முடியல. டைரக்ஷன் வெரி குட் டைரக்ஷன். அது ஒரு நியூ பர்சன் மாதிரியே தெரில. நல்லா பண்ணியிருக்கேன். சூப்பர். போரடிக்காம நல்லா இருக்குங்க சார். ஒவ்வொரு காட்சியும் அருமையாக போயிருக்கும். நல்லா பார்க்கலாம். எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணே. சப்ஜெக்ட்னா புது ஆக்டர் மாதிரி இல்லை, பழைய ஆக்டர் மாதிரி கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இது பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரில்லிங்காக இருக்குது. பழைய நடிகர்லாம் இருக்கிறாங்க. இளவரசு, லிங்ஸ்டன், அப்புறம் பழைய ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. நம்ம இவங்க பழைய ஆக்டரு காஞ்சனாமா கொஞ்சம் நல்லா இருக்குது. படம் போர் அடிக்காமல் போகுது. பார்க்கலாம். அரசியல் கொஞ்சம் உள்ள கலந்து இருக்குது. பார்க்கலாம்.